ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தேர்தலுக்கு முன் தாவேகா மற்றும் அதிமுக கூட்டணி இணைய முடியாமல் போய்விட்டது. ஆனா தற்போது தேர்தலுக்கு பின் இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா இணையிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பாத்தீங்கன்னா தாவேகா வேட்பாளர்களிடம் விஜய் சார் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாங்க. அதுல அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி குறித்தும், அது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமான 3 விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கூட்டணி இணைந்தால் முதல்வராக யார் வருவாங்க, துணை முதல்வர் யார் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்றே தான் இருக்குது, சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வர. ஸோ நீங்க எவ்வளவு ஈகராக வெயிட் பண்றீங்க, எந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நிற்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தற்போது பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களோட கருத்து கணிப்பை வெளியிட்டு வராங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுல அதிகமான பேர் திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதற்கடுத்து அதிமுக மற்றும் தாவேகா வரும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த ஒரு தேர்தலில் தொங்கு சட்டசபை நடைபெறும் அப்படின்றது உறுதியா இருக்குது. இதை பற்றி விஜய் சார் வேட்பாளர்களிடம் பேசியிருக்கிறாங்க. அதாவது விஜய் சார் வேட்பாளர்களிடம் முக்கியமான 3 ஆப்ஷன்கள் கொடுத்து ஒரு கொஸ்டினை பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்களாம். அதாவது முதலாவதாக தனி பெரும்பான்மையுடன் தாவேகா ஆட்சி அமைத்து முதல்வராக வந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இரண்டாவதாக அதிமுக தாவேகா சம அளவில் தொகுதிகளை வென்றால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராகவும் இபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராகவும் வைத்துக் கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்றதையும், மூன்றாவதாக அதிமுக 90 முதல் 100 தொகுதிகள் வரை வென்று தாவேகா குறைவான தொகுதிகளில் வென்றால் ஆட்சியில் பங்கு, அதாவது 2.5 வருடம் விஜய் சார் முதல்வராகவும் அடுத்து 2.5 வருடம் இபிஎஸ் அவர்கள் முதல்வராகவும் இருக்க ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. தனி பெருமையுடன் எந்த கட்சியாவது கூட்டணி அமைக்கிறாங்களா, இல்ல சம அளவுல வென்ற கடைசி நேரத்தில் கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம அளவில் வென்றால் அதிமுக தாவேகா இணைய அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தாவேகா அதிமுக கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.